Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ரவா தோசை எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல இன்கிரிடியன்ட்ஸ்லாம் கரெக்ட்டா சேர்த்தோம்னா நல்ல முறுமுறுன்னு தோசை சூப்பரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதே கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு இப்ப salt ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்துமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இதில் கட்டிலாம் இல்லாமல் இதை நல்லா கலக்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி இதை நல்லா ஊற வச்சிடலாம். அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் போல் இதை நல்லா ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃப்க்கு 1 கப் அளவுக்கு ஆனியன் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கேரட்டை துருவி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃப்பை இந்த மாதிரி தனியாக பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா மாவில் கூட இதை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இது கொஞ்சம் கட்டியாயிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்லில் இந்த மாதிரி மாவை ஊற்றிக்கலாம். மாவு எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும். இப்போ மாவை ஆட் பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டஃப்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை தோசைக்கு ஆயில் ரொம்ப முக்கியம். ஆயில் நல்லா சேர்த்தோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இந்த தோசை 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே மாவு கொஞ்சமாக எடுத்து தோசைக்கல்லில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தோசையில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசையை தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.